பிரீத்தி, ஒரு நிமிஷம் இப்படி வந்து உட்காருமா. சொல்லுங்க ஆண்டி. பிரீத்தி, உனக்கு ஒரு முக்கியமான வேலைய நான் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன வேலை ஆண்டி? சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னும் 2 வாரத்துல நம்ம வீட்ல ஒரு பெரிய விசேஷம் நடக்க போகுது. அத நீதான் முழுசா முன்ன நின்னு பொறுப்பா பாத்துக்கணும். விசேஷமா? என்ன விசேஷம்? விசேஷம்னா பூஜை, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நினைச்சிடாத. இன்னும் 2 வாரத்துல விக்ரமோட பிறந்த நாள் வரப்போகுது. வாவ், சூப்பர். விக்ரமுடைய பர்த்டேவ நல்ல மாசா கிளாஸா கொண்டாடிடலாம். நாம கொண்டாடலாம்னு நினைப்போம், ஆனா விக்ரம் தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன் ஆண்டி? எதுக்காக விக்ரம் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றீங்க? விக்ரம் தன்னோட பிறந்த நாள்ல கொண்டாடி 8 வருஷத்துக்கு மேல ஆகுது. என்னது, 8 வருஷமா? ஏன் இவ்ளோ இயர்ஸ் அவருடைய பர்த்டேவை கொண்டாடாம இருக்காரு? எப்போ விக்ரம் அந்த ராட்சசி விஜயலட்சுமியை விட்டு பிரிஞ்சு தனிமையில இருக்க ஆரம்பிச்சானோ அதுல இருந்தே அவனுக்காக அவன் எதையுமே செஞ்சுக்கிட்டதே இல்ல. பிறந்த நாள் அதுவுமா சின்னதா ஒரு கேக் கூட அவன் கட் பண்ணதே இல்ல. ஏண்டா இப்படி இருக்குன்னு கேட்டா, எனக்கு எதுக்குமா பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, எனக்கு அதை கொண்டாடுற மனநிலைமையும் இல்லைன்னு தூக்கி எரிஞ்சு பேசிட்டு போயிடுவான். சரி, அவன் கோவப்படுறானேன்னு நாங்களும் அவன் பிறந்த நாள்ல கட்டாயப்படுத்தி கொண்டாடுறது இல்ல. ஆனா இந்த வருஷம் நீ இந்த பிறந்த நாள் விழாவை முன்ன நின்னு எடுத்து செய்யணும். ஆனா விக்ரம்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, சரியா? தெரிஞ்சா அவன் கண்டிப்பா கோவப்படுவான், தடுத்து நிப்பாட்டதான் பாப்பான். நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே சர்ப்ரைஸா தான் இருக்கணும். அதோட அத பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்படணும். அவன் மனச தொடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்னும் கியூட்டா அழகா இருக்கணும். ஆண்டி, சொல்லிட்டீங்கல்ல, எப்படி நான் பட்டைய கலப்புறேன்னு மட்டும் பாருங்க. 8 வருஷம் கொண்டாடாத பிறந்த நாள் எல்லாத்தையும் இந்த வருஷம் விக்ரம் கொண்டாடி தீப்பாரு. விக்ரமோட பர்த்டேவை நம்ம வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணலாம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி ஆண்டி. பிரீத்தி இருக்க பயமே. என்ன தெய்வானே, விக்ரமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவானே. தெரியாம பாத்துக்கணும் அத்தை. பிறந்த நாள் விழாவை நாம எடுத்து முன்ன நின்னு செய்யறத விட்டுட்டு எதுக்கு அந்த சின்ன பொண்ணுகிட்ட அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கற? அத்தை, நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சும்மா ஒன்னும் பிரீத்தி கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கல. பிரீத்தி விக்ரம்காக நான் சொன்னேங்கிறதுக்காக ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து அவ்வளவு அழகா செய்வா. இது எல்லாத்தையும் தனக்காக செஞ்சிருக்காளேன்னு விக்ரமுக்கு அவ மேல ஒரு ஈர்ப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதுவே கல்யாணத்தை நோக்கி நகருங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செய்ய சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அத்தை. நல்ல ஐடியா தான் தெய்வானே. ஆனா இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா விக்ரம் எதுக்கு எப்போ எப்படி கோவப்படுவானே தெரியாது. என்னாச்சு இவருக்கு? ஏன் ஒரு மாதிரி டல் ஆயிட்டாரு? தீபிகாக்கு போன் பண்ணணும். விஜயோட அம்மா கால் பண்ற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? ஹலோ அம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தீபிகா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. இப்ப நான் உனக்கு எதுக்கு கால் பண்ண தெரியுமா? தெரியல. என்னோட சந்தோஷத்தை உன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அப்படியாம்மா? அப்படி என்ன சந்தோஷம்? சொல்லுங்க சொல்லுங்க கேப்போம்.
நிலா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுனால நேத்து விக்ரமோட அம்மா அதான் என் சம்மந்தி நிலாவ அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டிருந்தாங்க. என் பேத்திய விக்ரமோட வீட்ல இருக்கிற எல்லாருமே அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க.